அர்ச்சனா, போன காரியம் என்ன ஆச்சு? பேசுனீங்களா? சக்சஸ் ஆயிடுச்சா? புரியலையே. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சக்சஸ்? என்ன சக்சஸா? என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க வந்தப்ப சொன்னேனே, அந்த விக்ரம் கிட்ட போய் பேசுங்க, நான் நிரபராதின்னு சொல்லுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? சப்பா, அத நான் அப்பவே மறந்துட்டேன். உங்களை காப்பாத்த நான் விக்ரம் கிட்ட போவேனா? காமெடி ஏஜ். என்ன அர்ச்சனா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க விக்ரம் கிட்ட பேசுனீங்களா இல்லையா? சொல்லுங்க. அது எப்படி நான் பேசாம இருப்பேன்? நீங்க சொன்ன அன்னைக்கு நான் போய் பேசிட்டேனே. சரி, என்ன சொன்னா? விக்ரம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். என் தங்கச்சியை கொண்டது ஏஜே தான், அதெல்லாம் நிரூபிக்காம விட மாட்டேன்னு சபதமே போடுறான். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல, பண்ணதில்ல. என் மச்சானே என்ன கொலைகாரனா பாக்குறான், என் பொண்டாட்டி என்ன முதுகுல குத்துறான். இந்த பொய்யான ஆதாரம் வேற என்ன துரத்துது. ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? கவலைப்படாதீங்க ஏஜே, நான் இருக்கேன். எப்படியாவது நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். அது எப்படி பாசிபிள்? எல்லா எவிடன்ஸும் எனக்கு எதிராகவே இருக்கு. அந்த பென்ட்ரைவ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் எனக்கு பாத்தாட வர லாயர்ஸ் எல்லாரும் பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ எப்படி இந்த கேஸ்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? லாயர் வரலன்னு யார் சொன்னது? இருக்கிற லாயரை எல்லாம் அந்த ஹாசினி தடுத்தா நான் விட்டுருவேனா? உங்களுக்காக மும்பைல இருந்து ஒரு பெரிய லாயரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். யார் அது? தி கிரேட் லாயர் மிஸ்டர் அபிமன்யு. அபிமன்யு? அவர் ரொம்ப பெரிய லாயர் ஆச்சு. அவர் ரொம்ப ஃபேமஸான கேஸ் மட்டும் எடுப்பாரு, சுப்ரீம் கோர்ட் கேஸ் எல்லாம். அவர் எப்படி இந்த கேஸ்க்குள்ள வந்தாரு? அவரை நீங்க எப்படி பிடிச்சீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏஜே. நீங்க கொலைகாரன் இல்லைன்னு விடுதலையாகி வரணும். அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அபிமன்யுவை சம்மதிக்க வச்சேன் தெரியுமா? அபிமன்யு, தேங்க்யூ அர்ச்சனா, தேங்க்யூ so மச். ஹாசினி கிட்ட நீங்க தோத்துறக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதான் உள்ளூர்ல இருக்கிற வக்கீல ஹாசினி தடுக்கிறான்னு மும்பைல இருந்து அபிமன்யுவை பிடிச்சேன். இனி நீங்க விடுதலை ஆகுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல ஏஜே. எனக்கு எப்படியாவது இந்த ஜெயில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும். என்னால இங்க இருக்க முடியல. ப்ளீஸ், தேங்க்யூ so மச். அபிமன்யு எப்படி வாதாடினாலும் உங்களை விடுதலை பண்ண முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங். உங்க சொத்தை ஆள போறது நாங்க தான். நீங்க இப்படியே அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், இனி நீங்க நல்லா இருக்க முடியுமான்னு தான் தெரியல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அந்த ஏஜேக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க, ஆனா அது நடக்காது போல இருக்கே. ஏன் நடக்காது? எவிடன்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல சாட்சியில ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? பிரச்சனை மும்பைல இருந்து வந்திருக்கு. மும்பைல இருந்தா? ஆமா, ஏஜே சார்பா வாதாட மும்பை லாயர் தி கிரேட் அபிமன்யு வரப்போறாரு. என்ன சார் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? அவர் எப்படி இங்க, அதுவும் ஏஜேக்காக? புரியலையே சார். எனக்கும் தான் புரியல. அபிமன்யு பேரை கேட்டா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான எனக்கே அடி வைத்த கலக்குது. உங்க கேஸ் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சார், இந்தியாவிலே டாப் மோஸ்ட் வாண்டட் லாயர் ஆச்சு, அவர் எப்படி சார் இந்த கேஸ்க்கு ஒத்துக்கிட்டாரு? அந்த ஆசினி தான் ஒத்துக்க வச்சிருக்கா. இத பாருங்க, அவர் மட்டும் இந்த கேஸ்ல இறங்கினா இந்த கேஸ் ஆசினிக்கு தான் சாதகமா போகும். லோக்கல் வக்கீல் எல்லாம் ஏஜேக்கு ஆஜராகாம ஏதாவது சொல்லி துரத்தி விட்டுட்டீங்க. ஆனா அபிமன்யுவை அப்படிலாம் விரட்ட முடியாது. அவர் வில்லாதி வில்ல, பாத்துக்கோங்க. இப்ப என்ன சார் பண்றது? ஏதாவது பண்ணாதான் ஏஜேக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல அந்த அபிமன்யு ஏஜேவை ரிலீஸ் பண்ண வச்சிருவான். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. செய்யறேன் சார். ஏ ஹாசினி, என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? அந்த அபிமன்யு எப்படி ஏஜேக்காக வாதாட வரான்றத நானும் பார்க்கிறேன்.
மாட்டிட்டு இருக்க? சீட்டு குலுக்கி போட போறேன். சீட்டா? எதுக்குக்கா சீட்டு? நாம எல்லாம் ஜெயிலுக்கு போவோமா இல்லையான்னு தெரியறதுக்காக. என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? இப்ப என்ன நடந்துச்சு அப்படி? பின்ன அந்த அபிமன்யு பெரிய வக்கீல்னு சொல்றாங்க. அவர் வாதாடினா ஏஜே கண்டிப்பா வெளியில வந்துருவாரு. அப்ப அர்ச்சனாக்கா செஞ்ச சதியெல்லாம் வெளியில வந்துரும். அவங்கள புடிச்சு ஜெயில போட்டா கூட்டு சேர்ந்து நாம செஞ்சோம்ல சதி, அதுவும் தெரிஞ்சு போயிரும். நம்மளையும் சேர்த்து ஜெயில போட்டுருவாங்க. ஐயோ அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்போ நம்ம அர்ச்சனாக்கா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்மா? நான் ஏன் போகணும்? ஐயோ போச்சு. என்னை யாரும் அனுப்பலனா கூட நீங்களே போய் சொல்லிடுவீங்க போல. அக்கா ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆமாக்கா, எப்படியும் ஹாசினி அபிமன்யுவை கூட்டிட்டு வந்து வாதாட வச்சு ஏஜிவை ரிலீஸ் பண்ணதா போறா. அவ நல்ல பேர் எடுத்துட்டானா ஏஜி அவளை மன்னிச்சு ஏத்துப்பாருல. அப்புறம் நம்ம 3 பேர் கதி என்னக்கா ஆவறது? அதுக்கு தான் போய் ஆப்பு வச்சுட்டு வரேன். என்ன சொல்றீங்க? ஏஜி கிட்ட போய் அபிமன்யுவை நம்ம சார்பா வாதாட நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்குக்கா இப்படி சொன்னீங்க? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அபிமன்யு வாதாடி ஏஜேவை வெளியே கொண்டு வந்துட்டா, ஹாஸ்னி ஏஜேவுக்கு நல்லவளா தெரியவா. பூரிப்புல அவளை கட்டி புடிச்சு பொண்டாட்டி ஆக்கிடுவாரு. மறுபடியும் ஹாஸ்னி இந்த வீட்ல ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் முந்திக்கிட்டு போய் அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். சூப்பர்க்கா நீங்க. என்ன சூப்பர்க்கா? கேஸ் முடிஞ்சதும் அந்த அபிமன்யு ஏஜே கிட்ட தன்னை ஆஜராக சொன்னது ஹாசினி தான் சொல்ல மாட்டாரா? அப்புறம் ஏஜேக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மளெல்லாம் சும்மா விடுவாரா? அந்த ஆங்கிள்லயும் நான் யோசிச்சு பார்த்தேன். அபிமன்யு விஷயத்த இப்ப நான் ஏன் ஏஜே கிட்ட சொன்னேன்னா, ஹாஸ்னி முந்திக்கிட்டு போய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். மத்தபடி இந்த கேஸ்ல ஏஜே தோக்க தான் போறாரு. என்னக்கா சொல்றீங்க? அதான் அபிமன்யு வாதாடினா ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்களே. அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எப்படிக்கா சொல்றீங்க? நம்மளை விட விக்ரம் இந்த கேஸ்ல ரொம்ப உஷாரா இருக்காரு. எவ்வளவு செலவானாலும் ஏஜேக்கு இந்த கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படியா? ஒவ்வொரு எவிடன்ஸையும் கேட்டகரியா பிரிச்சு டேக் பண்ணணும். ஓகே சார். ரைட். சார், பிபி சொன்ன மாதிரி ஏஜே அந்த கொலையை பண்ணியிருப்பாரா? அதை நான் நம்பல. ஓகே, நான் அவரோட ஒய்ஃபை தான் நம்புறேன். அந்த கண்ணுல பொய் இல்ல. ஓகே, ஏஜே நிரபராதி. அந்த பொண்ணுக்காக நாம அவரை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். குயிக். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சார், இந்த பென்ட்ரைவ். யா, இதுல தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இதை வந்து நீங்க எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டகரி வைஸ் டேக் பண்ணி வைங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். கடவுளே, இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் விசாரணை ஆரம்பிக்குது. ஹிட்லர் எப்படியாவது காப்பாத்து. அவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் அபிமன்யு சுக்குநூறு ஆக்கணும். ஹிட்லர் எந்த கொலை பழியும் இல்லாம ஜெயில இருந்து வரணும். தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2 கத்தி தொங்குது. ஒன்னு ஏஜே மேல இருக்கிற கொலை பழி, இன்னொன்னு என் மேல இருக்கிற துரோகிங்கிற பழி. இந்த 2ல இருந்தும் நாங்க மீளணும். ஏஜே என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அக்கா, நீ பயப்படாத ஹாசினி.
நீ தான் ஜெயிக்க போற. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகாதுமா. உன்னை சுத்தி இருக்கிற சதியெல்லாம் அழிச்சிட்டு ஏஜேவை காப்பாத்துவ. தேங்க்ஸ் பாட்டி. கிளம்பலாம் வா. ஹாசினி எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ஏஜேக்கு பொண்டாட்டியா நடிச்சான்னு அந்த கடவுளுக்கே தெரியும். அவ வேண்டுன கடவுளே அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. ஹாஸ்னி கொடுத்த எவிடன்ஸ்னால தான் இன்னைக்கு ஏஜே ஜெயில இருக்காரு. ஆனா இவளே அவரை மீட்கிறேன்னு கடவுள்கிட்டயே சபதம் செய்வாளாம். செம்ம காமெடி. எவிடன்ஸை யாரு போலீஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். அப்போ தண்டனையும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானே கிடைக்கும். இந்த கேஸ்ல ஹிட்லர் ஜெயிப்பாரு, என்ன புரிஞ்சுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏஜே ஜெயிப்பாரு, ஆனா அதுக்கப்புறம் உன்னை மதிக்க மாட்டாரு. ஏஜே எப்பவும் எங்களுக்கு தான் சப்போர்ட். இந்த கேஸ்ல ஜெயிச்சா எங்களை தான் கொண்டாடுவாரு. பின்ன இந்த கேஸுக்கு அபிமன்யுவை சம்மதிக்க வச்சது நீங்க தானே அவர்கிட்ட போய் சொன்னீங்கல்ல, அப்ப கொண்டாட தானே செய்வாரு. என்ன முழிக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ எனக்கு நல்லதா பண்ணிருக்க. அபிமன்யுவை வாதாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு நான் போய் சொன்னா ஹிட்லர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அவரு வீம்புக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா நீ போய் சொன்னதுனால அவரு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அதனால நீ எனக்கும் ஹிட்லருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்க. தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தவளை கத்தி எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. நல்ல தவளை. அபிமன்யு ஜெயிலுக்கு போய் ஹிட்லரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்துட்டாரு. கவலைப்படாதீங்க, அவரு ரிலீஸ் ஆயிடுவாருன்னு அபிமன்யு என்கிட்ட சொன்னாரு. பாட்டி, நம்ம கேட்காமலே நமக்காக கஷ்டப்படுற இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? தேங்க்யூ அர்ச்சனா. போலாமா பாட்டி? வெற்றியோட திரும்பி வருவோம். நான் இல்ல நான் போறேன். என்னக்கா இவ இப்படி சொல்லிட்டு போறா? நீங்க புத்திசாலித்தனம்னு செஞ்சது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிரவலி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை கொன்ன அந்த ஏஜேவுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கு இன்னைக்கு தான் நான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன். விசாரணை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முடிவில் ஏஜே கொலைகாரன்ற தீர்ப்பு சொல்லுவாங்க. நீ துடிதுடிச்சு செத்ததுக்கு என்னால முடிஞ்ச ரிவெஞ்ச், டியர் சிஸ்டர். சொல்ல அர்ச்சனா, என்ன ஹாப்பியா இருக்கியா? எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? அந்த ஹாஸ்னி சந்தோஷமா கோர்ட்டுக்கு போறா. எப்படி? அபிமன்யு எப்படியும் வாதாடி ஏஜேவை ரிலீஸ் பண்ணிடுவாருன்னு அவ நம்பிக்கையில இருக்கா. அப்படி மட்டும் அவ ஜெயிச்சுட்டா எங்க நிலைமையில என்ன ஆகுறது? யாம் இருக்க பயம் ஏன்? அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா ஹாஸ்னி சந்தோஷமா போறத பார்த்தா இந்த கேஸ் அவ பக்கம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த அபிமன்யு திறமையா வாதாடி ஏஜேவை விடுதலை பண்ணிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்றது? கோர்ட்ல அபிமன்யோட ஆர்கியூமெண்ட்டுக்கு யாரும் போட்டி போட முடியாது. அவர் வாதாடுனா நிச்சயமா அந்த கேஸ் ஜெயிக்கும். என்ன விக்ரம், நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்போ ஹாஸ்னி இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்களா? அபிமன்யு வாதாடினா தானே ஹாஸ்னி ஜெயிப்பா. அவர் வாதாட மாட்டார், வாதாடவும் முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? அபிமன்யு மும்பைல இருந்து வந்து சென்னையில கேஸ ஜெயிச்சிருவானா? அப்ப நாம என்ன முட்டாளா? ஏஜேக்கு அவன் ஆஜராக முடியாது. அப்படியா? ஆனா அவரு பெரிய ஆளுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவன் வேணா மும்பைல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சென்னையில அவன் என்ன மீறி ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க?
தெளிவா ஸ்கெட்ச் போட்டாச்சு. அபிமன்யு கோர்ட்ல வந்து வாதாட முடியாதபடி செக் வச்சாச்சு. என்ன பிளான்னு சொல்றீங்களா? அது உனக்கு இன்னைக்கு தெரியதான் போகுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இரு அர்ச்சனா. ஏஜேக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நீ தான் ஏஜேவோட சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு. இது போதும் விக்ரம் எனக்கு. நம்ம கோர்ட்ல சந்திப்போம். எஸ் அர்ச்சனா. ஐயோ, Abhimanyu, you might be a great man in Mumbai, but I am the king of Chennai. அந்த ஏஜே கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோட்ஸையும் ஃபைல்ல வச்சிருங்க. ஓகே, கோர்ட்ல போயிட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம். சரியா? 2 ஹியரிங்ல இந்த கேஸை நாம காலி பண்ணி அந்த ஏஜேவை வெளியே கொண்டு வரணும். ஓகே ஓகே சார். யா, கெட் ரெடி. ஏடா இந்த ஆள் இன்னும் வரல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னடா Time என்ன ஆகுதுல்ல? காணல? ஏய் சார் தான்டா. சார் சார், நாங்கள் ஹோட்டல் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் வரவே இல்லை சார். வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். இந்த கேஸ் முடிஞ்சு மும்பை போற வரைக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் சார்? அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா இந்த கேஸ்ல தப்பான ஆளுங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே சார். நமக்கே ஆபத்து வரலாம். சரியா? பார்த்து ஜாக்கிரதையா. ஓகே சார். ஓகே ஓகே சார். கிளம்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆளை தூக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். டேய் டேடா, இன்னும் ஆளை கொஞ்ச காணோம். நேரம் பார்க்கலாம் இரு. வண்டியில இரு. என்னப்பா இது என்ன ரோடு புதுசா இருக்கு? கோர்ட்டுக்கு போற ரூட் மாதிரி தெரியலையே இது. கோர்ட்டுக்கு போகிற ரூட்டு ஹெவி டிராபிக் இருக்கிறதா என் கூகுள் மேப் காட்டுது சார். அதான் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு சார். கோர்ட்டுக்கு போற ரோடு ஃப்ரீயா தான் இருக்குன்னு கூகுள் மேப் சொல்லுது. என்னோட கூகுள் மேப் கரெக்டாக சொல்கிறானே. உங்கள் கூகுளுக்கு விவரமே பத்தல. என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? ஆ? முதல்ல ரெகுலர் ரூட்ல போ. போயிடுவோம். இதான் ரெகுலர் ரூட்டு. யாரா நீங்க? வா. ஏய் ஏய் விடுங்க. யாரா நீங்க? ஏய் நான் பெரிய லாயரா. போங்க. விடுங்க. ஏய் போ பின்னாடி. ஏய் அது மும்பைல, இது சென்னை. இங்க நாங்க தான் லாயர், ஜட்ஜி எல்லாம். ரொம்ப பேசுன உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவோம். ஏய் எதுக்குடா இப்படி பண்றீங்க? The great lawyer அபிமன்யு கடத்தப்பட்டார். ஏய் வாடா.